டான்ஸ் நம்ம பண்ணணும் அப்படின்னா ஒரு 1 hour 1.5 hours பர்ஃபார்மன்ஸ் ஆல் டுகெதராக நம்ம அதுக்கு ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து ஒரு 5-6 வருஷம் ஆகலாம். அதை தாண்டி நீங்கள் ஒரு டீச்சராக வரணும், நம்ம ஒரு கொரியோகிராஃபராக வரணும் அப்படின்னா அதுக்கு நிறைய வருஷம் நம்ம வந்து அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும். பரதம்னா பாவம், ராகம், தாளம், அதான் பரதம். இது மூணுலேயும் நம்மளுக்கு அந்த நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் ஒரு டீச்சராக வர முடியும். நான் அவங்களோட பேசும்போது தெரிஞ்சது, எங்களுக்குள்ளார அவ்வளோ ஆர்வம் இருக்குது, இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஆனால் நாங்கள் வந்து ஒரே ஒரு காரணத்துக்காக எங்களை எல்லாம் ரிஜெக்ட் பண்ணாங்க. நாங்கள்லாம் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ், நாங்கள் கற்றுக்க கூடாதா, அது மாதிரி எல்லாம் ரிஜெக்ட் பண்ண ஒரு விஷயத்த நான் எடுத்து இப்போ ஒரு 12 பேருக்கு நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். நான் நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ரசிகர்கள்லாம் வந்துட்டு அவங்க ஆட போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அவங்கள வந்து அவாய்ட் பண்ணி தான் நின்னாங்க. அவங்க உள்ளே என்ட்ராகும்போது, ஸ்டேஜ் உள்ளே என்ட்ராகும்போது எல்லோரும் தள்ளி நிற்கிறாங்களோ வழியே யாருக்கிட்ட வரல. அதே அவங்க ஆடி முடித்து வெளியில் வரும்போது எல்லாரும் சேர்ந்து அவங்களோட செல்ஃபி கேட்டாங்க. பின் பேன் இண்டியா நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. நான் மட்டும் இல்லை, நம்ம கூட சுந்தரம் சார் தான் இருக்கார். நிறைய விஷயங்கள் நம்மளுக்காக ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கார். அதே மாதிரி இந்தியன் கிளாசிக்கல் டான்ஸ், இதோட ரேஞ்ச் என்ன, இதோட லெவல் என்ன, இது எவ்வளோ விரும்புகிறாங்க, அதே மாதிரி நம்ம நாட்டில் மட்டும் இல்லை வெளிநாட்டில் இதில் வந்துட்டு எவ்வளோ வெல்கமிங்காக இருக்குது, இதை பற்றி நிறைய விஷயங்கள் நம்மளுக்காக ஷேர் பண்ணிகிட்டே இருக்கார். இன்னும் நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். நீங்கள் எத்தனை வருஷமாக வந்துட்டு இந்த துறையில் இருக்கீங்க? அதே மாதிரி ஒருத்தங்க ஒரு பரதநாட்டியம் ஃபுல்லாக கற்றுக்கிட்டு வெளியே வந்துட்டு ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டாக ஒரு பர்ஃபார்மராக மாறணுன்னா எவ்வளோ நாள் ஆகும், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். நான் இந்த ஃபீல்டில் வந்து 30 இயர்ஸாக இருக்கேன். ஓகே. பட் நான் ஸ்டார்ட் பண்ணது 19 வயசில் தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். நான் சொன்னேன் இல்லையா, நான் கிராமத்துலேருந்து சென்னை வந்து ஒரு நல்ல டீச்சரை கண்டுபிடிச்சி அது முறையாக கற்றுக்கணும் அப்படிங்கிறது வந்து இப்போ யூடியூப்லலாம் கற்றுக்குறாங்க பார்த்து. அப்போ யூடியூப்லாம் கிடையாது. அப்படிங்கும்போது நல்ல குருவை பார்த்து நம்ம முறைப்படி கற்றுக்கணும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுது. அது மாதிரி நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஏஜ் ஒரு பேரியரே கிடையாது, இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். இப்போ வந்து ஒருத்தர் பரதநாட்டியம் கற்றுக்கணுன்னு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பார்த்தோன்னே இப்போ ஆடிட முடியாது. அதுக்கு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒவ்வொரு மூமெண்ட்டும் அட்லீஸ்ட் நம்மளுக்கு வரணுன்னா ஒரு 6 மாதம் கூட ஆகலாம். அந்த மாதிரி ஒரு செட்டப் டான்ஸ் நம்ம பண்ணணும் அப்படின்னா ஒரு 1 hour 1.5 hours பர்ஃபார்மன்ஸ் ஆல் டுகெதராக நம்ம அதுக்கு ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து ஒரு 5-6 வருஷம் ஆகலாம். 6 வருஷம் நான் அதை ட்ரெயின் பண்ணிவிட்டு முதல் முறையாக ஸ்டேஜில் ஆடுவாங்க. அதுக்கு தான் அரங்கேற்றம்னு பேர் இருக்குது. அதை ஆடி முடித்ததுக்கப்புறம் நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அது வந்து ஒரு இனிஷியல் ஸ்டேஜ் தான். அதுக்கப்புறம் அதுலேயே நிறைய ஒரு உட்பிரிவுகள் இருக்குது. அதெல்லாம் அந்த நுணுக்கெல்லாம் நம்ம கற்றுக்கணுன்னா மறுபடியும் அதில் ட்ராவல் பண்ணிட்டே இருந்தால் தான் அதில் உள்ள பல நுவான்சஸ் எல்லாம் நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ அப்படிங்கும்போது ஒரு முழுமையான ஒரு டான்ஸராக ஒரு ஸ்டேஜ் ஏறுறதுக்கு 6 வருஷம் ஆகும். அதை தாண்டி நீங்கள் ஒரு டீச்சராக வரணும், நம்ம ஒரு கொரியோகிராஃபராக வரணும் அப்படின்னா அதுக்கு நிறைய வருஷம் நம்ம வந்து அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுமாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் கோரியோகிராஃபியை பார்க்கணும். நிறைய அதுக்கு வந்து என்ன சொல்கிறது, அவங்களோட ஒர்க் பண்ணணும், பயிற்சி எடுக்கணும். ஆமாம். ஸோ அதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து ஒரு டீச்சராகவோ, நான் சொன்ன மாதிரி மியூசிக் நாலேஜ் இருக்கணும், ரிதம் நாலேஜ் இருக்கணும், ரெண்டுமே கற்றுக்கணும். இது எல்லாமே சேர்ந்தது தான். பரதம்னா பாவம், ராகம், தாளம், அதான் பரதம். இது மூணுலேயும் நம்மளுக்கு அந்த நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் ஒரு டீச்சராக வர முடியும். இப்போ வந்து அரங்கேற்றம் முடித்தோடனே நான் எல்லாம் கற்று முடிச்சிட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து தவறான ஒரு விஷயம். இது ஆக்சுவலி அப்படி யாரும் வர முடியாது. ஸோ இது ஃபார் எவர் லேர்னிங் ப்ராசஸ் தான். எஸ், அஃப்கோர்ஸ். சூப்பர் சார். அதே மாதிரி இப்போ நம்ம கேள்விப்பட்டோம், நீங்கள் வந்துட்டு ஆண்கள் பெண்கள் இவங்களை தாண்டி வந்துட்டு டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கும் பரதநாட்டியம் சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க. ஆமாம். இப்போ ஒரு லாஸ்ட் 3 இயர்ஸாக நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். எனக்கு அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது, என்னை தேடி வந்தது. இந்த மாதிரி அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியுமா அப்படின்ட்டு. ஏன் சொல்லிக் கொடுக்கக்கூடாது? இந்த கலை வந்து எல்லாருக்கும் ஒரு பொதுவான ஒரு கலை தான். இதில் எந்த பாகுபாடும் கிடையாது. அவர்களும் நம்மளை மாதிரி ஒரு ஹியூமன் பீயிங் தானே. ஸோ அதனால் அவங்களுக்கு லாஸ்ட்டு 3 இயர்ஸாக வீக்லி ஒன்ஸ் அவங்க கற்றுக்குறாங்க. இந்த 3 இயர்ஸ்லேயே அவங்க வந்து 8 ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க. மேடை ஏறியாச்சு. கவர்னர் மாளிகையில் கவர்னர் முன்னாடி ஆடினாங்க. அதில் என்ன கௌரவிச்சாங்க. நிறைய ப்ரோக்ராம் இங்கே சென்னையிலையும் இருக்கட்டும், பாம்பே, பெங்களூர், அந்த மாதிரி நிறைய. ஆனால் அவங்களுக்கு வாய்ப்புகள் இந்த மாதிரி நாட்டியம் கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருந்திருக்கு. ஆனால் அவங்களுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க முன் வரல.
நான் அவங்களோட பேசும்போது தான் தெரிஞ்சது, நாங்கள் எங்களுக்குள்ளார அவ்வளோ ஆர்வம் இருக்குது, இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஆனால் நாங்கள் வந்து ஒரே ஒரு காரணத்துக்காக எங்களை எல்லாம் ரிஜெக்ட் பண்ணாங்க. நாங்கள்லாம் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ், நாங்கள் கற்றுக்க கூடாதா, அது மாதிரி எல்லாம் ரிஜெக்ட் பண்ண ஒரு விஷயத்த நான் எடுத்து இப்போ ஒரு 12 பேருக்கு நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். நான் நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா நம்ம வாழ்க்கையில் வந்து ஒரு நல்ல விஷயங்கள், இந்த சொசைட்டியை நம்ம மாற்றணுன்னா நம்மளும் அதுக்கான முயற்சிகள் எடுக்கணும். Charity begins from home. ஆமாம். ஸோ அதனால் வந்து அது அவங்க வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய மாற்றத்தையும் அவங்களுக்கு உண்டான ஒரு பெரிய அங்கீகாரத்தையும் ஒரு மரியாதையும் கொடுத்துருக்கு இந்த பரதநாட்டியம். இப்போ அந்த எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்லணும் அப்படின்னா, ஃபஸ்ட் டைம் அவங்க வந்து சென்னையில் ஆடும்பொழுது இந்த ரசிகர்கள்லாம் வந்துட்டு அவங்க ஆட போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அவங்கள வந்து அவாய்ட் பண்ணி தான் நின்னாங்க. அவங்க உள்ளே என்ட்ராகும்போது, ஸ்டேஜ் உள்ளே என்ட்ராகும்போது எல்லோரும் தள்ளி தள்ளி நிற்கிறாங்களோ இல்லையா, யாரும் கிட்ட வரல. அதே அவங்க ஆடி முடித்து வெளியில் வரும்போது எல்லாரும் சேர்ந்து அவங்களோட செல்ஃபி கேட்டாங்க. அதுதான் அந்த ஆர்ட்டோட வேல்யூ. அந்த ஜெண்டரை தாண்டி அவங்கள வந்து அட்ராக்ட் பண்ண ஒரு விஷயம் ஆர்ட். அது சொல்லி கொடுத்தது கண்டிப்பாக. இப்போ நான் பண்ண நான் டான்ஸ் கற்றுருக்கேன், நிறைய ட்ராவல் பண்ணுறேன், எல்லாமே எனக்கு கிடச்சிருக்கு இந்த டான்ஸ்னால. அதே மாதிரி டான்ஸ்க்கு நான் திருப்பி ஏதாவது செய்யணுன்னா இந்த மாதிரி ஒரு செஞ்சால் தான் அது எனக்கு ஒரு திருப்தி. ஓகே, நம்ம கற்றுக்கிட்ட டான்ஸ்க்கு செய்கிற ஒரு நன்றி கடன். இடத்துல போயிட்டு நம்ம செய்கிறது வந்து நன்றி கடன். இது வந்து நிறைய பேர் அதை அக்செப்ட் பண்ணி அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து அவங்களுக்கு ஒரு நம்ம வழிகாட்டுறது தானே. இதுவும் அவங்களோட ஃப்யூச்சரில் வந்து அவங்க வந்து ஒரு டான்ஸ் டீச்சராக வரலாம், டான்ஸராக வர்றதுக்கு நம்ம ஆதரவு கொடுத்தா தானே அவங்க வர முடியும். ஆமாம். ஸோ அதனால் அதை நான் ரொம்ப மனநிறைவோடு பண்ணிகிட்ருக்கேன். சூப்பர் சார், நீங்கள் இன்னும் பண்ணிக்கிட்டே இருக்கணும் சார். இப்போ நம்ம நேர்களுக்காக ஒரு சின்னதாக ஒரு ஆக்ட் ரோல் நம்மளுக்காக பண்ண முடியுமா? ஓகே, நீங்கள் கேட்டிங்க நவரசம் தானே கேட்டிங்க? ஆமாம். ஓகே, நான் எக்ஸாம்பிள் நவரசம் பார்த்தீங்கன்னா ஒரு கண்டென்ட்டாக சரி பண்ணல. இப்போ டான்ஸ்லேன்னு வந்து ராமர் சீத்தை அவங்க லைஃப்பில் நடந்த ஒரு சின்ன இன்சிடெண்ட்டை வந்து நம்ம எமோஷன்ஸ் மூலிமா காமிக்கலாம். இப்போ இந்த எமோஷன்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம லைஃப்பில் ரொட்டீன் லைஃப்பில் நடக்கிறது தான். நம்ம ஹாப்பினஸ்ஸாக இருக்கட்டும், இப்போ பரதநாட்டியத்தில் சொன்னால் வந்து வீரம், கருணா, ரௌத்ரம், பயானகம், ஸ்ருங்காரம், ஹாஸ்யம், பீபத்சம், சாந்தம், இது எல்லாமே வந்து நம்ம ரொட்டீன் லைஃப்பில் நடக்கிற ஒரு விஷயந்தான். அதை வந்து ஒரு கண்டென்ட்டாக நான் உங்களுக்கு பண்ணுறீங்க. சூப்பர் சார். அதே மாதிரி நீங்கள் சொல்லுங்கள் சார், நீங்கள் இது வரைக்கும் எவ்வளோ அவார்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க? உங்களோட அவார்ட்ஸ் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் அவார்டு வாங்கினது நம்மளால் டெஃபினட்டாக மறக்கவே முடியாது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். முதல்ல நான் கற்றுக்கிட்டு ஒரு 7 வருஷத்துக்கு அப்புறம் தமிழ்நாடு கவர்மெண்ட் இலேசை நாடக மன்றத்தில் என்னை வந்து பெஸ்ட் டான்ஸராக சூஸ் பண்ணாங்க. அதுதான் நான் முதல்ல வாங்கின ஒரு அவார்டு. அதுக்கப்புறம் நிறையா வாங்கியிருக்கேன். மலேசியாவில் பெஸ்ட் டான்சர்ஸ் அவார்டு வாங்கியிருக்கேன். சென்ட்ரல் கவர்மெண்ட் சங்கீத நாடக அகாடமி அதில் ஸ்பெஷல் அவார்டு வாங்கியிருக்கேன். அதேமாரி தூர்தர்ஷன், நேஷ்னல் தூர்தர்ஷனில் A கிரேட் ஆர்டிஸ்ட் அது வாங்கியிருக்கேன். அப்புறம் பாலமுரளி கிருஷ்ணா சார் கையால் வாங்கியிருக்கேன். பிர்ஜு மகாராஜ் நீங்கள் சொன்ன விஸ்வரூபம் படத்தில் கோரியோகிராஃபர் கதக் மாஸ்ட்ரோ அவர் கையால் நான் வாங்கியிருக்கேன். வைஜெயந்தி மாலா கையால் வாங்கியிருக்கேன். பத்மா சுப்பிரமணியம் கையால் வாங்கியிருக்கிறேன். ஸோ நிறைய வாங்கியிருக்கேன் அவார்ட்ஸ் எல்லாம். சூப்பர் சார். அதே மாதிரி ஏன்ஷியன்ட் டைம்லேயும் வந்துட்டு பரதநாட்டியம் பார்த்ததுக்கும் இப்போ இருக்கிற மக்கள் பார்க்குறதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது சார், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஏன்ஷியன்ட்டு இன்றைக்கி டெக்னாலஜி ரொம்ப வளர்ந்துருச்சு இல்லையா. இப்போ நம்ம செல்ஃபோனை வச்சுக்கிட்டு இந்த வேர்ல்டே நம்ம கையில் பார்க்கலாம். அப்போ அந்த காலகட்டத்தில் ஏன்ஷியன்ட் டைமில் அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் அங்கே என்ன நடக்கிற விஷயங்களை அதை மட்டும்தான் பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிது. ஸோ அப்போ அந்த கலைகள், அந்த பகுதியில் இருக்கிற அந்த கலைகளை வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு பொழுதுபோக்கே இந்த மாதிரியான ஒரு கலைகள் தான். அப்படிங்கும் பொழுது இந்த கலைகளை வந்து உயர்வாக மதித்தாங்க. அந்த கலைஞர்களையும் உயர்வாக மதித்து அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பாராட்டுகள்லாம் கொடுத்தாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து கலைன்னு எடுத்துக்கிட்டால் வந்து இப்போ வேர்ல்டு வைடு எங்கேருந்து எது வேணால் பார்க்கலாம். இப்போ மோஸ்ட்லி ஜென்ரலாக தான் இருக்க ஒழிய ஒரு ஸ்பெசிஃபிக்காக அந்த மாதிரியான கண்ணோட்டமாக இல்லை பார்க்குறது. ஸோ இப்போ நிறைய சேஞ்சஸ் ஆகிட்டு, கண்டிப்பாக சேஞ்சஸ் இருக்குது. எல்லாருமே வெஸ்டர்னை நோக்கி போயிட்டுருக்காங்க. வெஸ்டர்ன் நோக்கி. ஆனால் இன்றைக்குமே இந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னல் ஆர்ட் ஃபார்ம் கற்றுக்கிறவங்களும் நிறைய இருக்காங்க.
ஆனால் வெஸ்டர்னில் இருக்கிறவங்க இது கற்றுக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்க. நம்ம வெஸ்டர்னை நோக்கி இப்போ போகிறோம். சூப்பர் சார். இந்த நேர்காணலையும் நம்மளுக்காக நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணீங்க. மீண்டும் இன்னொரு நேர்காணலில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் சார்.